ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ், நான் உங்கள் மோகன். இப்போ வர எல்லா மாடர்ன் பைக்குகளில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் கிட்ட ஒரு சென்சார் கொடுத்துருப்பாங்க. இதை O2 சென்சார் அப்படி இல்லைன்னா ஆக்சிஜன் சென்சார்னு சொல்லுவாங்க. உங்கள் பைக்குடைய மைலேஜ் மற்றும் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்சிஜன் சென்சாரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அது எப்படி அப்படின்னா, இன்ஜினுக்குள்ளே பெட்ரோல் போகும். அந்த பெட்ரோல் எரியணும் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனை நம்ம சுற்றுச்சூழலில் இருந்து தான் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இன்ஜினுக்குள்ளே பெட்ரோலும் அட்மாஸ்பியருக்கு ஏரும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். ஆனால் கரெக்டான அளவு பெட்ரோலும் கரெக்டான அளவு காற்றும் போனால் தான் நமக்கு கரெக்டான அளவு மைலேஜும் பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும். ஒருவேளை இன்ஜினுக்குள்ளே லீன் மிக்சராக இருக்குது, அதாவது பெட்ரோலுடைய அளவு கம்மியாக தான் போகுது, காற்றோடைய அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நமக்கு பைக் அடைச்சடிச்சு போகிற மாதிரி இருக்கும், பிக்கப்பே இல்லாத மாதிரி இருக்கும், இல்லைனா மிஸ்ஃபயர் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஒருவேளை இன்ஜினுக்குள்ளே ரிச் மிக்சர் ஆகுது, அதாவது பெட்ரோலுடைய அளவு அதிகமாக போகுது, காற்றுடைய அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு மைலேஜ் கண்டிப்பாக குறையும். ஏன்னா பெட்ரோலுடைய அளவு அதிகமாக போகுது. ஸோ இன்ஜினுக்குள்ளே கரெக்டான அளவு பெட்ரோலும் கரெக்டான அளவு காற்றும் உள்ளே போனால் தான் நமக்கு கரெக்டான அளவு மைலேஜும் கரெக்டான அளவு பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். ஸோ இன்ஜினுக்குள்ளே கரெக்டான அளவில் தான் காற்று வருதா, இல்லை அதிகமாக காற்று உள்ளே வருதா, இல்லை கம்மியாக காற்று உள்ளே வருதா அப்படின்றத இந்த ஆக்சிஜன் சென்சாரை வச்சு தான் நாம் நிர்ணயம் பண்ணுறோம். இந்த ஆக்சிஜன் சென்சார் பார்த்தீங்கன்னா ECUவோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ECU அப்படின்றது என்ஜின் கண்ட்ரோல் யூனிட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பைக்குக்கு பிரெயினே அதுதான். இப்போ உதாரணத்துக்கு இன்ஜினுக்குள்ளே லீன் மிக்சர் நடக்குது, அதாவது அதிகமான காற்றும் கம்மியான பெட்ரோலும் உள்ளே வருது அப்படின்னா அந்த கம்மியான பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அந்த காற்றுல இருக்கிற கொஞ்சம் ஆக்சிஜனை பயன்படுத்தி எரிஞ்சிரும். மீதி இருக்கிற காற்றும் ஆக்சிஜனும் எக்ஸாஸ்ட் கேஸ் கூடவே சேர்ந்து நமக்கு எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே வரும். ஸோ எக்ஸாஸ்டில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் சென்சார் பார்த்தீங்கன்னா அதை சென்ஸ் பண்ணும். ஸோ ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்றத அப்படியே ECUக்கு ஒரு சிக்னலாக அனுப்பும். ECU என்ன பண்ணுன்னா, பெட்ரோலுடைய அளவு கம்மியாக இருக்குது, காற்றோடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்றதால பெட்ரோலுடைய அளவையும் பார்த்தீங்கன்னா அது அதிகப்படுத்திவிடும். ஆனால் இதுவே ஒருவேளை இன்ஜினுக்குள்ளே ரிச்சான மிக்சர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது அதிகமான பெட்ரோலும் கம்மியான காற்றும் உள்ளே போகுது அப்படின்னா உள்ளே போனால் அந்த கம்மியான காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை பயன்படுத்தி பெட்ரோல் எரிஞ்சிரும். ஸோ எக்ஸாஸ்ட் கேஸ் வழியாக குறைவான அளவு தான் நமக்கு ஆக்சிஜன் வெளியே வரும். ஸோ அதை இந்த ஆக்சிஜன் சென்சார் பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணி ECUக்கு சொல்லும், ஆக்சிஜனுடைய லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ காற்றுடைய அளவு கம்மியாக இருக்குது, பெட்ரோலுடைய அளவு அதிகமாக இருக்குது, ஸோ பெட்ரோலுடைய அளவை கம்மி பண்ணுன்னு ECUக்கு இந்த ஆக்சிஜன் சென்சார் ஒரு சிக்னல் அனுப்பும். ஸோ உடனே ECU பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய அளவை குறைக்க ஆரம்பிச்சிடும். இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஆக்சிஜன் சென்சார் எக்ஸாஸ்ட் பைப்பில் வர எக்ஸாஸ்ட் கேஸில் இருக்கிற ஆக்சிஜனுடைய அளவை மட்டும் செக் பண்ணாது, சுற்றுச்சூழலில் இருக்கிற ஆக்சிஜனுடைய அளவையும் செக் பண்ணும். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே மாதிரி காற்றோ அல்லது ஒரே அளவில் ஆக்சிஜனும் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறோம் அப்படின்னா அந்த இடங்களில் ஆக்சிஜனுடைய அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆக்சிஜன் சென்சார் என்ன பண்ணுன்னா, சுற்றுச்சூழலில் ஆக்சிஜனுடைய அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா அது ECUக்கு ஒரு சிக்னல் அனுப்பும், இந்த மாதிரி அட்மாஸ்பியரிக்கில் ஆக்சிஜனுடைய அளவு கம்மியாக இருக்குது, ஸோ பெட்ரோலுடைய லெவலை அதிகப்படுத்தணும், ECUக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். ஸோ ECUவும் பெட்ரோலுடைய அளவை அதிகப்படுத்தும். ஸோ இந்த ஆக்சிஜன் சென்சார் எக்ஸாஸ்ட் கேஸில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலையும் செக் பண்ணும், சுற்றுச்சூழலில் இருக்கிற ஆக்சிஜனுடைய அளவையும் செக் பண்ணும். இது ரெண்டுத்தையும் ECUக்கு அனுப்பும். ECU இது ரெண்டுத்தோட ஆக்சிஜன் லெவலை வச்சு நமக்கு இன்ஜினுக்குள்ளே பெட்ரோலை கரெக்டான அளவில் அனுப்பும். ஸோ இதனால் நம்ம பைக்குடைய மைலேஜும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த ஆக்சிஜன் சென்சார் ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறதால இது மேலே கல், மண், தூசி, தண்ணி இதெல்லாம் படும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சிஜன் சென்சார் சைலன்சரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒயர் சைலன்சரில் பட்டு அது ஹீட் ஆகி டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அந்த ஒயரை எலி கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் இந்த ஆக்சிஜன் சென்சார் தப்பான ரீடிங்கை எடுத்துச்சு அப்படின்னா அந்த தப்பான ரீடிங்கை அப்படியே ECUக்கு அனுப்பும். ECU என்ன பண்ணுன்னா, அந்த தப்பான ரீடிங்கை கரெக்டுன்னு நினச்சி அது பாட்டுக்கு பெட்ரோலை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி மாற்றி அனுப்பிக்கிட்டு இருக்கும். ஸோ இதனால் மைலேஜும் கரெக்டாக கிடைக்காது, பர்ஃபார்மன்ஸும் சரியாக நமக்கு கிடைக்காது. இதனால் இன்ஜினும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் டேமேஜ் ஆகும். ஸோ உங்கள் பைக்கில் மைலேஜ் கம்மியாக வருது, இல்லை பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனால் நீங்கள் ஏர் ஃபில்டர் செக் பண்ணிட்டீங்க, ஸ்பார்க் பிளக் செக் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி மைலேஜ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு மைலேஜும் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா ஆக்சிஜன் சென்சாரில் டேமேஜ் ஆகி இருக்கலாம். அதனால் ஆக்சிஜன் சென்சாரை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் சென்சார் பார்த்தீங்கன்னா ஒரு சில பைக்கில் ரெண்டு கூட கொடுப்பாங்க. ஒன்று இன்ஜினுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த எக்ஸாஸ்ட் பைப்பிலே கொடுத்துருவாங்க, இன்னொன்று கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்கு அடுத்தபடியாக கொடுப்பாங்க. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்கு அடுத்தபடியாக எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. பட் இது மோஸ்ட்டாக பைக்ஸில் அந்த மாதிரி ரெண்டு சென்சார் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கார்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சிஜன் சென்சார் தான் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் பைப்பில் இருக்கிற இந்த ஆக்சிஜன் சென்சாரை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸாஸ்ட் பைப்பில் இருக்கிற கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும்னா இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ மூலமா ஏதோ ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎன்ஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. லவ் யூ எம்டிஎன்ஸ். நன்றி.